வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அடிப்படை உணவு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வல்லாரை துவையல். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சம் புளி, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 100 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், 6 பச்சை மிளகாய், 1 கட்டு வல்லாரைக்கீரை. ஸோ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். வல்லாரைக்கீரையை தண்டோடு எடுத்துக்கோங்க. தண்டை கட் பண்ணிவிட்டு வெறும் இலையை மட்டும் எடுக்காதீங்க, தண்டுலேயும் நமக்கு சத்து இருக்குது. ஸோ இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு, அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நான் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ எண்ணெய் நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா இது நமக்கு அடிப்படை உணவு. ஸோ நம்ம ரொம்ப பேசிக்காக தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் வந்து அவ்வளோ ஹெல்தி இல்லை உடம்புக்கும் கூட, அதனால் கம்மியாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 4 டீஸ்பூன் தான் விட்டுருக்கேன் எண்ணெய். இப்போது நான் அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சேர்க்க போகிறேன்னா கடலைப்பருப்பு. ஸோ கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் சாட்டே பண்ணுங்கள். ரொம்ப அதை ஃப்ரை பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டே, ஏன்னா அடுத்தடுத்து நம்ம இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு பொருள் வதங்குற டைமும் இதுக்கு எடுத்துக்கும். அதனால் நம்ம இதை ரொம்ப ப்ரௌனிஷாக ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடாதீங்க, அப்போ உங்களுக்கு சட்னி டேஸ்ட் கொடுக்காது. அதனால் ஜஸ்ட் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அவ்வளோதான் டைம். ஸோ நல்லா பரட்டி விடுங்க. அதுக்கு அடுத்தது உளுந்தப்பருப்பு போடுங்க. உளுந்தப்பருப்பு போட்டோம், அதுக்கும் அதே கண்டிஷன் தான். ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதை ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ண வேண்டாம். போட்டு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் தான் நீங்கள் அதை சாட்டே பண்ணணும். ஸோ உங்களுக்கு லைட்டாக ஒரு அரோமா கிடைக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். ஸோ அதுக்கப்புறம் அதை நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வரமிளகாய் அதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ பச்சை மிளகாய், வரமிளகாய் சேர்க்கணும். அண்ட் நம்ம எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து அந்த பருப்புக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ வதங்குறதுக்கு அதை மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப கம்மியாக எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்கனாலும் துவையல் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும், நல்லா இருக்காது டேஸ்ட். அந்த நம்ம கீரையோட டேஸ்ட் நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அதனால் இந்த எண்ணெய் பாருங்கள், நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ஹெல்த்தியும் கூட. இப்போ நான் அந்த வரமிளகாய், பச்சை மிளகாயை சேர்க்க போகிறேன். ஸோ வரமிளகாய், பச்சை மிளகாயை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்குங்க. ஸோ ரொம்ப வதக்கிடாதீங்க எந்த ஒரு பொருளையுமே. ரொம்ப ஃபுல்லாக நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் நீங்கள் ஃபினிஷ் பண்ண போகிறப்போ அந்த பொருள் ரொம்ப ஃபுல்லாக டேமேஜ் ஆகி இருக்கும். ஸோ அது வந்து டேஸ்ட் கொடுக்காது சாப்பாட்டுக்கு. அதனால் ஜஸ்ட் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஒன்றொன்றுத்தையுமே நீங்கள் சாட்டே பண்ணால் போதுமானது. இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக முழுசாக போட்டிருக்கேன். ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வெடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இப்போ நீங்கள் அதை ஃப்ரை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், அந்த பருப்பெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒன்று நம்ம சேர்க்குறப்பையுமே கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பதம். நீங்கள் ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்கிட்டுருங்க. ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதோட நம்ம ஆட் பண்ணிப்போம். அண்ட் இந்த வல்லாரை துவையல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்கள் அதனால் இதை கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நான் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டேன். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா தடவை பரட்டி விடுங்க. சின்ன வெங்காயமுமே ரொம்ப உங்களுக்கு வதங்கி ஃபுல்லாக அது வெந்துடக்கூடாது. ஸோ நார்மலாக ஒரு இந்த பக்குவம் அப்படிலாம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதுமானது. ஏன்னா அடுத்து தக்காளி, கீரை எல்லாம் சேர்க்க போகிறோம், அதுக்கு வதங்குற டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த வெங்காயம் வதங்கி வெந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை ஒரு 10 to 15 20 செகண்ட்ஸ் மட்டும் அதை பரட்டினா போதும். இப்போ பாருங்கள், அந்த பருப்பு என்ன கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஒரு பொருள் சேர்க்குறப்போ எவ்வளோ கம்மியாக இருந்தது, இப்போ எவ்வளோ கலர் ஜாஸ்தி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த கலர் கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ இது கருகி இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிண்டிகிட்டே இருங்க, ஏன்னா நம்ம ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கனால அப்படியே விட்டுட்டிங்கன்னா சட்டியில் பிடிச்சிரும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அந்த கருகின ஸ்மெல் வந்துடும். அதனால் கிண்டிகிட்டே இருங்க கொஞ்சம் கைவிடாமல். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நல்லானா ஓரளவு நான் இங்கே காமிச்சிருக்கிறேன் இல்லையா, ஸோ இதுதான் பக்குவம். இது வதங்கினதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சுருக்கிற 2 தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நல்லா பெசரி விடுங்க. ஸோ தக்காளி போட்டோன்னா ஃப்ளேமை மட்டும் கொஞ்சம் ஹை பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்லேயே வச்சு பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் இப்போ தக்காளி வதங்குறதுக்காக நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ கல்லுப்பு போட்டு நல்லா பெசரி விடுங்க.
ஸோ நல்லா பெசரி விட்டிங்கன்னா அந்த தக்காளி கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். தக்காளி ரொம்ப சட்னி மாதிரி ரொம்ப தொக்கு மாதிரி வதக்கிடக்கூடாது. லைட்டாக அந்த தோல் வெந்து வரும் இல்லையா? ஸோ தோல் சுருங்கி வரும் தக்காளியோட தோல். ஸோ அந்த அந்த ஸ்டேஜில் நம்ம புளியை சேர்த்துருவோம். சரிங்களா? அதனால நீங்கள் புளியை சேர்க்குறப்போ ஃபஸ்ட்லேயே சேர்த்துற வேண்டாம். ஏன்னா ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டிங்கன்னா அந்த புளியோட ஃப்ளேவர் வந்து முருகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த புளிப்பை நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது சட்னியில். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், புளியை தக்காளி போட்டு தக்காளியோட தோல் வதங்கினதுக்கப்புறமா புளியை சேருங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அந்த புளிப்பு உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அந்த துவையல் சாப்பிடும்போது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்ததுன்னா புளி சேர்க்க போகிறேன். ஸோ புளியை சேர்க்கணும். அண்ட் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிடாமல் இருக்கும் பாத்திரத்தில். இப்போ நான் உங்களுக்கு புளி சேர்க்க போகிறேன். புளி ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப புளிப்பு போட்டாலும் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் நமக்கு சாப்பிடும்போது கிடைக்கும். புளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு அதே கணக்கு தான். ஸோ 10 செகண்ட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற வல்லாரை இலைகளை சேர்க்க போகிறோம். நான் உங்களுக்கு தேவையான பொருட்களில் காமிச்சிருந்தது முழுசாக காமிச்சிருந்தேன். அப்படியே போடாதீங்க. ஏன்னா அது ஃபுல் அந்த காம்பு வந்து அப்படியே அரைப்படும் போது நாராக உங்களுக்கு சட்னியில் கிடைக்கும். அது நல்லா இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபுல்லாக நீங்கள் நைவாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1, 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இப்போ நான் அதில் வதங்கிட்டு இருக்கிற அந்த பாத்திரத்தில் இந்த இலைகளை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இலை கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியில் மற்ற பொருட்கள் எல்லாம் தேவையான அளவுக்கு வதங்கிடும். அதனால் ஒரு இலையை போட்டு 2 கிளறி விட்டோன்னா நீங்கள் எவ்வளோ இலை போட்டாலுமே ரொம்ப கம்மியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இலையோ ஒரு கட்டுனா அந்த ஒரு கட்டை மட்டும் பயன்படுத்துங்க. ரொம்ப அதிகமாக போட்டுட்டீங்கனாலும் உங்களுக்கு கசப்பு அதிகமாகிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஒரு அளவாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் இலைகளை போட்டு கிளறிட்டுருக்கேன். ஸோ கிளறும் போது உங்களுக்கு தெரியும் அந்த இலைகள் நான் போடும்போது எவ்வளோ இருந்தது. அப்படியே அடுத்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஒரு 15 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இலைகள் எல்லாமே சுருங்கி வதங்கி சின்னதாகிடும். அதுக்கப்புறம் தான் அது தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அது லைட்டாக தண்ணி விடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கிளறி விடுங்க. ஸோ இந்த வல்லாரை கீரை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு ஞாபக சக்திக்கும் அறிவுத்திறன் மேம்படுறதுக்கும் இந்த வல்லாரை இலைகள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் அடிக்கடி இதை வாரத்துக்கு ஒரு 2 முறையோ இல்லை 3 முறையோ இதை வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என் பையனுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வல்லாரை துவையல் அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை பழக்கப்படுத்துங்க. இதில் லைட்டாக தண்ணி விடும். ஸோ தண்ணியோடு நீங்கள் அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு துவையல் பக்குவம் கிடைக்காது. அதனால் தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். அது வரைக்கும் கிளறி விடுங்க. ஸோ கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும். நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அது தண்ணி வற்றிட்டு பிடிச்சிரும் பாத்திரத்தில். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நல்லா பாருங்கள். இப்போ வதங்கிடுச்சு. தண்ணியும் ஓரளவு வற்றிடுச்சு. ரொம்பவும் ட்ரை ஆக்கிடாதீங்க. ஏன்னா அப்புறம் நீங்கள் மறுபடியும் அரைக்கும் போது தண்ணி விடணும். ஸோ அதனால் இந்த இலையோட தண்ணியை ரொம்ப ட்ரை ஆக்கிடாதீங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பக்குவம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி இருந்தது. இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாயிருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது பக்குவம். இந்த பக்குவத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக ஆற விட்டுருவோம். ஸோ இது ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம இதை அரைச்சி எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் போடும்போது கொஞ்சம் இதான் பக்குவம் பாருங்கள். ஸோ இதான் பக்குவம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருவோம். மிக்ஸி ஜாரில் போடும்போது கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து பெசரி விட்டுட்டு போடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம அதை ஆற வைக்கும் போது கிளறி ஆற வைப்போம் இல்லையா? ஸோ வெங்காயம் எல்லாம் ஒரு சைடாவோ இல்லை இப்படியோ பிரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அரைப்படும் போது வெங்காயம் முழுசாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நல்லா அதை கிளறி விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ கம்மியாக ஆயில் விட்டோம் அப்படின்னு. ஆனால் பாத்திரத்தில் எதுவுமே நமக்கு பிடிச்சு போகலை. ஸோ நம்மளோட டைமிங் அண்ட் நம்மளோட ஃப்ளேம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த துவையலுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வலித்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம். அடுத்தது இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துப்போம். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. அந்த ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஒரு 1/4 கிளாஸுக்கும் கீழே கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பல்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் மிக்ஸி போடும்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக நீங்கள் அதை
ஓட்டக்கூடாது. அப்போ உங்களுக்கு சட்னி ரொம்ப நைவாயிடும். உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ பல்ஸ் பண்ணி தான் எடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த கொரகொரப்போட உங்களுக்கு சட்னி, துவையல் கிடைக்கும். உங்களுக்கு சட்னியா வேணும்னா, நீங்க அதில கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடைச்சிட்டு, அதில தாளிச்சு கொட்டிக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பில தாளிச்சு போட்டுக்கலாம். எனக்கு துவையலா தான் பிடிக்கும். அதனால நான் துவையலா தான் எடுத்துருக்கேன். அவ்வளோதான் கொரகொரப்பா எடுத்துக்கோங்க. இந்த வல்லாரை துவையல் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப உடம்புக்கு ஹெல்தி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வல்லாரை துவையல நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க. இந்த ஹெல்தியான டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இத ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மறக்காம அடிப்படை உணவு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய டிஷ்ஷோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் அன்டில் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.